அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ஷூட் பண்ண வீடியோ தான். நான் வந்து மேக்ரோனி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து மேக்ரோனி செஞ்சு எடுத்துக்கிட்டு மதியமே செஞ்சு எடுத்துகிட்டு நைட் டின்னருக்கு பக்கம் வந்து வெளியில் ஒரு சின்ன வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் இருந்தது. நானும் என் கூட ஸ்கூலில் படித்த ஒரு பொண்ணு இங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா முன்ன வீடியோலலாம். அவங்களும் சேர்ந்து எங்களோட இன்னொரு ஸ்கூல் ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம் ஜுபைலுக்கு. அவங்க நியூவாக சவுதி அரேபியாவுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 3 வீக்ஸ் பக்கம் ஆகிட்டு, சரி அதான் அவங்கள போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஆக்சுவலி ஒன் டே ட்ரிப் தான் நாங்கள் பிளான் போட்டோம். திடீர்னு எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்கூல் இருக்குதுன்னு சொன்னாங்க சாட்டர்டே. அதுக்கடுத்து ஸ்கூல் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி பிளான் கொஞ்சம் சொதப்பிட்டு, இல்லைனா ஒன் ஃபுல் டே நாங்கள் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து மேக்ரோனி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். நைட்டு வந்து ஒரு நாஸ்தா மாதிரி செஞ்சு போனேன். எப்போவுமே ஈவினிங் டைம் தான் மாவு அரைப்பேன். இப்போ நம்ம வந்து மதியமே கிளம்பி போகணும், ரிட்டன் வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 10 பக்கம் ஆகும் அப்படின்றதுனால முன்னமே காலையிலே எழுந்து மாவுக்கு வந்து அரிசி வந்து கழுவி ஊற வச்சுட்டேன். ஸோ அதை வந்து நான் மாவு வந்து அரைச்சி எல்லாமே வந்து சால்ட்லாம் போட்டு ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். அப்போ தான் இன்றைக்கி என்னால் இட்லி தோசை ஏதாவது செய்ய முடியும். அதனால் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மேக்ரோனிலாம் செஞ்சுட்டு, இருக்கிறதுலே கஷ்டமான வேலை என்ன தெரியுமா? சமைக்கிறதோ இல்லை வந்து ஜாபுக்கு போகிறதோ கூட கிடையாதுங்க. இந்த 2 பசங்களை ஒரே நேரத்தில் குளிக்க வச்சு அவனுங்களை ட்ரெஸ் பண்ணி கிளப்பி ஷபா அப்படின்னு ஆகி போயிடும். அதுலேயும் 2 பேரும் அட் அ டைமில் தான் வாஷ்ரூம் போவானுங்க. ஒருத்தவனுக்கு எந்த நேரம் மூச்சா வருதோ அதே நேரத்தில் தான் இன்னொருத்தனுக்கும் வரும். அந்தளவுக்கு வந்து அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருப்பானுங்க. ஸோ இந்த வேலையில் சைட் பை சைட் பசங்களையும் குளிக்க வச்சு அல்ஹம்துலில்லாஹ் எப்படியோ கிளம்பியாச்சு நல்லபடியாக. ஒரு 2 பக்கம் வீட்டை விட்டு இறங்கியாச்சு. ஒரு 3:30க்கெலாம் போயிட்டோம். போகும்போது எந்த வீடியோவுமே எடுக்கலைங்க. சரியான டயர்டு. ஸோ தூங்கியாச்சு. போனோடனே எங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு நான் ஸ்பெஷல் காஃபி போட்டு தரேன், நான் சிங்கப்பூர் போயிருந்தப்போ காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தேன், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தா. நிஜமாகவே சூப்பராக தான் இருந்தது. போனதுக்கு அந்த காஃபி ஒரு நல்ல ரெஜுவினேட்டாக இருந்தது. அவள் உம்ரா போயிட்டு வந்ததுனால ஜம்ஜம் தண்ணி பேரிச்சம்பழம்லாம் கொடுத்துருந்தா. அதுக்கடுத்த பசங்க எல்லாம் வந்து ஒரு காரில், அப்புறம் வந்து பொம்பளை பசங்களும் அவங்களும் இன்னொரு காரில் சேர்ந்து ஃபனாத்தீர் பீச்சுக்கும், அதுக்கடுத்து பக்கத்தில் தெரீன் பார்க்குன்னு ஒரு பார்க் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஆனால் சூப்பராக இருந்தது. அந்த பார்க்குக்கு தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு போகும்போது பகல்லே ஃபனாத்தீர் பீச்சில் வந்து கால் நனைச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நல்ல வந்து வெயில் கொளுத்து தான் செஞ்சது. ஆனால் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சூடு காற்று இல்லை. கிளைமேட் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு பீச்சுக்கு வண்டியை விட்டாச்சு. பீச்சுக்கு வண்டியை விடுறப்பயே வந்து பசங்களாம் குளிக்கலாமான்னு கேட்டுட்ருந்தாங்க. ஜஸ்ட்டு காலை மட்டும் நனைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. போகும்போது எங்கள் பசங்க பேசிக்கிட்ட கான்வர்சேஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. என் பையன் சொன்னான், எங்கள் அம்மா எப்படி அடிப்பாங்க தெரியுமா? இன்னொரு பையன் சொன்னான், எங்கள் அம்மா என்னை எதுக்கெலாம் அடிப்பாங்க தெரியுமா? அப்படின்னு மாறி மாறி அவனுங்க எது எதுக்கெலாம் அடிப்பாங்களோ, அவன் அடி வாங்குவாங்களோ அம்மாங்க கிட்ட, அதை பற்றி ஒரு டீப் டிஸ்கஷன் போட்டுட்ருந்தானுங்க. அப்போ இது பண்ணாதான்டா நம்ம அம்மா அடிக்கிறாங்க, இது பண்ணால் அடிக்க மாட்டாங்கடா அப்படின்னு. அந்த கான்வர்சேஷன் கேட்குறப்பே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அண்ட் அந்த ஒரு பாண்டு எங்கள் பசங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த வித்தின் டேக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறானுங்க பசங்க. அந்த வித்தின் டேக்குள்ளே அவனுங்க அந்த பாண்ட் க்ரியேட் பண்ணி அவனுங்க விளையாண்ட விதம், பேசின விதம்லாம் பார்க்கவே ரொம்ப அட்மைரபிளாக இருந்தது. ஏன்னா வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் இதே மாதிரி வயசு, இன்னும் சொல்லப்போனால் இதை விட சின்ன வயசில் தான் நாங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டோம். ஸோ பசங்களுக்குள்ளே ஒரு நல்ல பாண்டு, நல்ல பசங்க பேசி மிங்கிள் ஆகி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. நாங்கள் கூட சொல்லிகிட்டு இருந்தோம், எப்போயுமே கெட் டுகெதர் நம்ம மட்டும் போவோம், இனிமேல் வந்து பசங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு. அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னால், இது ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதுனால பசங்க போடுற கூச்சல் நம்மளுக்கு கேட்கல. இதே ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு அடைச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் உட்காந்து கூட பேச முடியாதுன்னு. அது உண்மை தான். பசங்க அப்படி தான் வந்து சவுண்டு போட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதாங்க அந்த தெரீன் பார்க்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். மேபி நிறைய பேர் போயிருப்பீங்க. அங்கங்கே மவுண்டெயின் மாதிரி வச்சு அந்த மவுண்டெயினில் லான் அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பசங்க எல்லாம் அந்த லானில் குடுகுடுன்னு ஏறிட்டு இறங்குனாங்க. தே என்ஜாய்ட் அ லாட். எங்களை விட வந்து பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நான் வந்து ரொம்ப நாளாக சவுதியில் இருக்கேன், ஒரு 10 இயர்ஸ் பக்கம். ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தெரீன் பார்க் பார்க்குறேன். அண்ட் வந்து இது உள்ளே கொஞ்சம் நம்ம நடந்து போகணுன்னா இதோ இந்த பிளேஸ் தான். கீழே இது சீ வாட்டர்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வந்து கனெக்ஷன் வந்து சீ வாட்டரோட கனெக்ட் ஆகிடும் போல இருக்குது. இதுக்கு மேலே வந்து உடனில் வந்து ஒரு பிரிட்ஜ் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த பக்கம் நாங்கள் போயிருந்தப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, நைட் டைம் அப்படின்றதுனாலே என்னென்னு தெரில. ஆனால் இது பகலில் பார்த்துருந்தோன்னா வந்து காட்சி ரம்மியமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த டைம்லேயே சூப்பராக இருந்தது, கிறிஸ்டல் கிளியராக இருந்தது வாட்டரு பார்க்கும்போது. பகலில் பார்க்குற சான்ஸ் மிஸ் பண்ணியாச்சு. நாங்கள் ஃபனாத்தீர் பீச்சில் நின்றதுனால
இந்த பக்கம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து எங்களால் வர முடியல. வரும்போதே சன் செட் ஆக ஆரம்பிச்சிட்டு, ஸோ ஒரு ரவுண்ட்ஸ் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நிறையா ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மெயின் வேலை சமைச்சதை வந்து காலி பண்ணிடணும் இல்லையா? ஸோ போய் பாயெல்லாம் விரித்து தட்டை சட்டி மூட்டிலாம் எடுத்துகிட்டு உட்காந்தாச்சு. நான் வந்து இந்த ஸ்பைசி பாஸ்தா பண்ணியிருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட் ஜுபையில் இருக்க வந்து இந்த ஒயிட் பாஸ்தா பண்ணியிருந்தா. இன்னொரு ஃப்ரெண்டு தமாமில் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த கேசரி பண்ணியிருந்தாங்க, கலர்ஃபுல் கேசரி. அதுக்கடுத்து இந்த தமாமில் இருக்கிற ஃப்ரெண்டே வந்து கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துக்கிட்டா. அவளுக்கு வந்து எல்லாமே தெரியும். ஈவினிங் ஆனால் எல்லோரும் வந்து காஃபி ஒரு சிப் குடித்தா தான் அப்படியே நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு. ஸோ உட்காந்து ரொம்ப நேரம் பேசி சேர்ந்து காஃபி குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் இது உண்மையிலே ஒரு பெரிய குடுப்பனை. எங்கள் நாட்டில் எங்கள் சொந்த ஊரில் நாங்கள் கெட் டுகெதர் போடுறதும் படித்த ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் வந்து சேர்ந்துருக்கிறது வேறு. ஒரு நாடு விட்டு நாடு வந்தும் நாங்கள் எங்களோட பசங்க நாங்கள் எந்த மாதிரி வளர்ந்தோமோ அதே மாதிரி எங்கள் பசங்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பாண்ட் க்ரியேட் ஆகி இந்த ஒரு வெளிநாட்டில் அவுட்டிங் போகிறது சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப ஒரு ஆஸ்பிஷியஸ்ன்னு தான் எனக்கு தோணுது. அல்ஹம்துலில்லாஹ் பிளெஸ்டுன்னு தோணுது. அண்ட் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு பிரியா விடை பெற்றோன்னு தான் சொல்லலாம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நெக்ஸ்ட் வீக் நீ எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். ஒன் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். என்னால் தான் இந்த பிளான் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் சொதப்பிட்டு. இது வந்து இந்த ஜுபைலோட இண்டஸ்ட்ரியல் ஏரியா. நம்ம கொடைக்கானலில் ஒரு ஜுவல் பாக்ஸ் இருக்குன்னு சொல்லி நைட்டில் போய் பார்ப்போம் இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்தது எனக்கு. இது வந்து சவுதி அரேபியாவோட ஜுவல் பாக்ஸ் மாதிரி. இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மாதிரி ஜுவல் பாக்ஸ் மாதிரி அப்படியே ஷைன் ஆச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஹோப் யூ ஆல் என்ஜாய் மை வீடியோ. இன்ஷால்லா ஐ சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.